நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டுவோம் இல்லையா? ஆனா தனியா வேண்டிக்கிறது தான் பெஸ்ட் வழின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை இல்லாம இருக்கலாம். கூட்டு பிரார்த்தனை, அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேண்டிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு ஆன்மீக கருத்து சொல்லுது. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, தனியா வேண்டிக்கிறதுல அப்படி என்ன தப்பு? பல வருஷமா, ஏன் பல நூற்றாண்டுகளாவே தனிப்பட்ட முறையில வேண்டிக்கிறது தான் ஆன்மீகத்தோட ஒரு முக்கியமான அங்கம். ஆனா நாம பார்க்க போற இந்த மூல ஆதாரம் இந்த கருத்தையே கேள்விக்குள்ளாக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல நாம சித்தர்கள்ல ஒருத்தர் அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதாவது, தனிப்பட்ட பிரார்த்தனைக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்குதான். நிறைய நேரம் நம்ம வேண்டுதல்கள் ஏன் நிறைவேறவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த மூல நூல்ல இருந்து வர்ற ஒரு வரி உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் தனிப்பட்ட ஆட்களுக்கு வரம் கொடுத்து ஏமாந்து போனதால இப்போலாம் தனிப்பட்ட கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுறது இல்லையா? நம்ம பிரார்த்தனை பத்தின மொத்த பார்வையுமே இது மாத்துது இல்லையா? இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, தனிப்பட்ட பிரார்த்தனைங்கிறது ஒரு மெல்லிய காத்து மாதிரி. ஆனா கூட்டு பிரார்த்தனை அது ஒரு பெரிய புயல் மாதிரி. தனிப்பட்ட கர்மாவால வர்ற தடைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்காம். சரி, ஏன் மனுஷங்க இவ்ளோ கஷ்டத்துல சிக்கி தவிக்கிறாங்க? மூல ஆதாரம் சொல்றபடி அவங்க செஞ்ச கர்மாவோட சுமை இருக்கு இல்லையா, அது தனியா சமாளிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பாரமா இருக்குதான். அதனால தான் நம்ம எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கிறதில்லன்னு அது விளக்குது. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. சரி, இப்போ அந்த தீர்வுக்கு வருவோம். ஒரு குழுவா சேர்ந்து வேண்டிக்கிறது இறைவனோட நம்ம வச்சிருக்கிற அந்த உறவையே எப்படி தலைகீழா மாத்துதுன்னு பார்க்கலாம். இங்கதான் அசலான ஆச்சரியமே இருக்கு. இதுதான் பாருங்க கூட்டு பிரார்த்தனையோட மகத்துவம். அதாவது, ஒரு 100 பேர் ஒரே மனசோட ஒன்னா சேர்ந்து ஒன்ன கேட்கும்போது அதை தடுக்கவே முடியாத ஒரு சக்தியா மாறுதுன்னு இந்த நூல் சொல்லுது. அத்தனை பேரு சேர்ந்து கேட்கறப்போ அதை மறுக்க முடியாத ஒரு கட்டாயம் இறைவனுக்கே ஏற்படுதான். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த தொலையட்டுங்கிற வார்த்தை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதாவது, அந்த கூட்டத்தோட சக்திக்கு முன்னாடி இறைவன் ஒருவேளை மனசே இல்லாம சரி தொலையட்டோன்னு சொல்லியாது அவங்க கேட்கறத கொடுத்துடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் உருவாகுதுன்னு மூல ஆதாரம் சொல்லுது. இது கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற உறவையே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. இது வெறும் வரம் வாங்குற விஷயம் மட்டும் இல்லைங்க. மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது நம்மள நாமே சுத்தப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஆழமான ஆன்மீக டெக்னிக். நம்ம கர்மாவை நாமளே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு சூட்ச்ம வழி, அதாவது ஒரு ரகசிய பாதைன்னு இதை சொல்றாங்க. நம்மளோட ஆன்மீக பயணத்துல இது ஒரு புது டைமென்ஷனே கொடுக்குது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த கூட்டு பிரார்த்தனையே இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்துற அந்த ரகசிய மெக்கானிசம் என்ன, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கவனமா கேளுங்க, இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பகுதி. அதுக்கு பேர் தான் சக்தி பரிமாற்றம். இந்த முழு கான்செப்டையும் புரிஞ்சுக்க இதுதான் சாவி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணி எப்படி உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு பாயுதோ அதே மாதிரிதான் அதிகமா ஆன்மீக சக்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இயற்கையாவே பாயுமாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் நேச்சர் மாதிரி. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இப்போ நிறைய ஆன்மீக சக்தி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கம்மியா சக்தி இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செய்றாங்க. அப்போ என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா சக்தி அதிகமானவங்க கிட்ட இருந்து கம்மியானவங்களுக்கு பாயும். அந்த மொத்த குழுவோட சக்தியும் பேலன்ஸ் ஆகி எல்லாரையுமே மேல தூக்கிவிடும். இப்படி ஷேர் பண்ணப்படுற அந்த தெய்வீக சக்தி ஒவ்வொருத்தரோட கர்மாவையும் பொசுக்கிற ஒரு நெருப்பா மாறுதுன்னு மூல ஆதாரம் சொல்லுது. ஒரு நிமிஷம், இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். சரி, நான் என் சக்தியை மற்றவங்களுக்கு கொடுத்தா என் சக்தி குறைஞ்சு போயிடாதா? இது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். அதுக்கு மூல ஆதாரம் சொல்ற பதில் என்ன தெரியுமா? இல்ல, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க சக்திய கொடுக்கறதால உங்க ஆற்றல் குறையவே குறையாதான். அது ஒரு நீரூற்று மாதிரி எடுக்க எடுக்க இன்னும் அதிகமா சுரந்துட்டே இருக்குமா. அதாவது, நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த கூட்டு பிரார்த்தனையோட அல்டிமேட் பவர் என்ன, அதோட நோக்கம் என்ன, மூல ஆதாரம் சொல்றத வச்சு அதை சுருக்கமா பார்க்கலாம். இதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட கிளைமேக்ஸ். சித்தர்கள் ஏன் இந்த வழியை ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க? ஏன்னா, நம்ம செஞ்ச பாவங்களை உண்மையிலேயே அழிக்கிறதுக்கும் விதியோட சட்டமான கர்மாவையே ஜெயிக்கிறதுக்கும் இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் இது ஒண்ணுதான் வழின்னு அவங்க சொல்றதா அந்த ஆதாரம் குறிப்பிடுது. இது நேரா மோட்சத்துக்கே போற பாதைன்னு சொல்றாங்க. கடைசியா இந்த ஒரு வரி இந்த முழு விஷயத்தையுமே அழகா சுருக்கி சொல்லிடும். தனிமனித வழிபாடுங்கிறது இறைவன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறது. ஆனா கூட்டு பிரார்த்தனைங்கிறது இறைவனையே பணிய வைக்கிறது.
அதாவது ஒன்னு கோரிக்கை, இன்னொன்னு கட்டளை மாறி. இது நம்ம ஆன்மீக சக்தியை பத்தினா நம்ம புரிதலையே தலைகீழா மாத்துற ஒரு விஷயம். இப்போ இந்த எல்லா தகவல்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்களோட கர்ம கடன்களை அழிக்கிறதுக்கு நிஜமாவே இதுதான் வழியா, இல்ல இது வெறும் ஒரு ஆன்மீக கருத்தா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.